ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 79வது திருப்பெயர் சோபாக்ஷாய நமஹ. அழகிய கண்களையுடையவனுக்கு நமஸ்காரம். சோப அழகிய, அக்ஷ கண்களுடையவன், கண்டோரத்தன்பால சுண்டி இழுக்கும் வசீகரமான கண்களுடையவன்கிறதானது இதுக்கான அர்த்தம். முதல்ல சொன்ன நாமாவுக்கும் இதுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. சோகத்தை அழிக்கிறார், அழகான கண்களுடையவராக இருக்கார் அப்படின்னா கருணையான கண்ணுன்னு அதுக்கு முன்னாடி சோனவாசதாய நமகாங்கிற இடத்துல சொல்லும் போதும் சோனாக்ஷாய நமகான்னு ஒரு நாமா முன்னாடி இருக்கு. அதனால் இதெல்லாம் ஒன்னோடு ஒரு சேர்ந்து பொருள் தொடர்போடு வரக்கூடியது. பகவான் சன்னதியில் போய் நிற்கிறோம், நம்ம எல்லாருக்கும் முதல்ல பார்க்கக்கூடியது அவருடைய கண்ணு, திருமுகமண்டலம், திருவடி. இதை பார்த்தோன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண்ணில் தெரியக்கூடியதான வருத்தம், அழுகை, போக்குவரத்து எல்லாத்தையும் போக்கிடுறார். அதனாலேயே சோபாக்ஷன்கிற பெயரோட இருக்கார். நம்மளை பார்த்து எப்போ நீ எங்கிட்ட வருவே, நீ எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு எப்பவும் கருணையோடு பார்த்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால எல்லாரையும் தன்பால் இழுக்கிறார். இதுக்கு எத்தனையோ உதாரணம், திருப்பி நல்லது எத்தனை தடவை சொன்னாலும் அதுக்கு இதே கிடையாது. அப்படி பார்த்தா இன்றைக்கும் தவயோக சித்தாந்த சபரிபீட்டாசிரமத்தில் போய் நாமெல்லாம் நின்னோமானா அந்த திருமுக மண்டலத்தை பார்த்தா எத்தனை தடவை பார்த்தாலும் பார்க்கணும்னு தோன்றது. ஆனால் ஒரு தடவை பார்த்தாலும் பார்த்துட்டோங்கிற திருப்தி இருக்குது. ஏன்னா கட்டோட இப்போ இந்த சமயம் சாமான்யமாக தரிசனம் பண்ணுறது, இப்போ மாதங்களில் நிறைய கூட்டம் இருக்குது, தரிசனம் பண்ணிட்டு வரோம். இதே மண்டல காலங்கள்லாம் போய் கட்டோட ஒரு நிமிஷம் அத்தனை லட்சம் கோடி பேரும் பகவானை ஒரு தடவை தரிசனம் பண்ணணும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் பார்த்தாலும் அப்பாடா பார்த்தோங்கிற திருப்தி இருக்கும். அடியே அடிக்கடி சொல்லுவேன், மற்ற எல்லா சன்னதிகள்லையும் போய் பகவானை எத்தனை நேரம் போய் பார்த்துட்டு வந்தாலும் திரும்பி பார்க்கணுங்கிறது இருக்கும். ஆனால் பார்த்துட்டோங்கிற திருப்தி அவர் தான் கொடுக்கணும். இப்போ இங்கேயுமே பகவான்கிட்ட பார்த்துட்டோங்கிற திருப்தி என்னைக்கு அவரை பார்த்தா என்னைக்கு திருப்தி நமக்கு அடங்கும். அதனால தான் அவருக்கு அபரியாப்தாமிருதன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அள்ள திரும்பி 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 தங்கிட்ட தன்னை கூட்டிக்கிறவருங்கிறது இருக்கு. ஆனால் இப்போ சபரிகிரியில் மாத்திரம் கட்டோட போய் 18ஆம் படி ஏறி பகவானை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டாலே அப்பாடா நிறைவாக சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் கொடுக்கறது எல்லாமே சமிருத்தி தான், போனஸ் தான். அதில் கேள்வியே இல்லை, அதை அனுபவிப்பவர்கள் உணரலாம். அதனால சோபாக்ஷன் அழகிய கண்களை உடையவனாய் தங்கிட்ட திருப்பி திருப்பி இழுத்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு கருணாவிலாசமான முகத்தை உடையவர், கண்கள் உடையவர்ங்கிறது இந்த நாமாவினுடைய அர்த்தம். அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.